வெல்கம் பேக் டு கைரளி உலகம். எங்கள் வீடு ஓடு மாறணும்னு சொல்லிட்டு ஓடெல்லாம் கொண்டு வந்தோம்ல, அதை குறித்து உள்ள பார்ட் 2. நான் வந்து கல்யாணம் ஆகி அன்னைக்கே இந்த போட்டில் போனேன் நண்பர்களே. என்ன அப்படின்னா, ஏதாவது பண்ணணுமில்ல, வீடியோ கடைசியில் கொஞ்சம் இடம் இருக்கும்ல, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு, ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கெல்லாம் வந்து பாலும் தேனும் எல்லாம் சாப்பிட்டு, அதுக்கப்புறமேலு எல்லாரையும் நம்ம பொண்ணு வீட்டு மக்களையெல்லாம் அனுப்பி விட்டுட்டு, அப்புறம் மிச்ச மீதி வீட்டு மக்களோட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்து, மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்க கூடலாம் ஃபோட்டோலாம் எடுத்து, மிச்சம் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த வீடியோகிராஃபர் அங்கே ஓடு இங்கே ஓடு கைப்பிடிச்சி ஓடு அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்மளும் ஓடுவோம்ல. கடைசியில் கிராஃபருக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு சரி போதுன்ட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டில் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் அண்ணன் நான் மச்சாண்டர் மகன் போட்டு ஓட்டிகிட்டு நாங்கள் 2 பேரும் பின்னால் உட்காந்துட்டு போனோம். ஓடு வந்து நல்ல கெட்டியான ஸ்ட்ராங்கான ஓடாக இருந்தது. அங்கே அக்கறையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த அங்கிள் ஓட்டிகிட்டு வந்த அங்கிள் பேர் சிபி அங்கிள். அவர் அவங்க அந்த காலத்தில் அங்கே கூடி இருந்தப்போ சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இங்கே தான் வருவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்து இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அந்த வழியாக வருவாங்க. அந்த சமயத்தில் பயங்கர மழையாக இருந்ததுன்னா, இப்போ பெய்யுது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் அந்த காலத்துலேயும் பெய்யும். சில மாதங்களில் பயங்கரமாக பெய்யும். அப்படி பெய்கிற மாதங்களில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பெஞ்சதுன்னா அவங்க எப்படி அந்த நீந்தி போவாங்க, போட்டு வரணும், அப்புறம் நீந்தி போகிறதா இருக்கலாம் என்னன்னு தெரியல. அப்புறம் இதெல்லாம் அவருக்கே இப்போ ஒரு 60 வயசு இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது அவரோட பசங்க ஒரு ஆள் கனடாவில் இருக்கான், ஒரு ஆள் துபாயில் இருக்கிறாப்புல. இவரும் துபாயில் இருந்துட்டு இங்கே விவசாயம் இப்போ பார்த்துட்ருக்காரு. பசங்க பெருசானோன்னா அவர் இங்கே வந்துட்டார். கேரளா பீப்புள் யாரும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதும் இதை ஒரு தொழில் பண்ணுறதா எதுவும் எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி அவரே திரும்ப இப்போ வயலில் பார்த்துக்கிறாரு. அவர் திரும்ப போகிற வரலும் நாங்கள் வழி அனுப்பி கொடுக்குற மாதிரி நாங்கள் அங்கேயே நின்று வீடியோவும் எடுத்துகிட்டு அவரையும் பார்த்துட்டு இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னால் இவரோட அண்ணன் வந்தார், சாஜனங்கள். அப்போ சாஜனங்கள் வந்தப்பையும் மற்றவங்க எல்லாத்துட்டையும் எங்கள் அசோசியேஷன், எங்கள் வார்டு ஒரு 5-6 வார்டுக சேர்ந்தது ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்தப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் இங்கே ஆட்டமும் பாட்டமும் பண்ண குறும்புக்கு ஒரு அளவே இல்லை. இங்கே எங்கள் மாமியார் தான் அவங்களுக்கு எல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, மழை பெஞ்சு 1 மணி நேரம் இருந்ததுன்னா ஸ்கூல் முடிஞ்சு வந்த பிள்ளைகளுக்கு பசிக்கு காப்பி கொடுத்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு இங்கே தான் கொஞ்சம் நேரம் இருப்போம், அதுக்கப்புறமேல் தான் அங்கே போவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். நம்ம மாங்காய் மரம் இருக்குல்ல, மாமரம், அதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும், இந்த வீடு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி மலரும் நினைவுகள் அதெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் சிபியாங்கிட்ட இதை குறிச்செல்லாம் வந்து பேசிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம். போட்டு ஓட்டுறதை பார்த்தா நல்லா ஜாலியாக இருக்கும், ஆனால் ஓட்டுறவனுக்கு தான் தெரியுமா இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த கம்பை வச்சு அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை வந்து ஆழத்தில் ஒரு ஊனி அப்படியே அந்த குச்சியை பிடிச்சிட்டு அப்படியே போகும்போது அந்த போட்டோடு அங்கே போயிடலாம். நீங்கள் அந்த போட்டு ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறது புரியறனாலும். எங்கள் அம்மா இருந்தப்போ எங்கள் அம்மா வருவாங்க, அப்போ தாத்தா ஓட்டிகிட்டு போவார். மாமனார் நல்ல வெயிட்டான மனுஷன், ஹைட்டும் வெயிட்டும் இருக்கிற ஆள். அப்போ அவர் வந்து ஓட்டிகிட்டு போவார். தோட்டத்தில் வேலை செய்கிற சேட்டன் வந்து பின்னால் உட்காந்துட்டு போவார். எங்கள் அம்மா இது என்னடி இப்படி பண்ணுறாங்க, முதலாளி ஓட்டிட்டு தொழிலாளி பின்னால் அப்படின்வாங்க. இப்போ தாத்தா வந்தப்போ நான் கேட்டேன், என்ன பச்சா இது இப்படி அப்படின்னோன்னே, போட்டை ஓட்டுறதுக்கு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க தான் போட்டை ஓட்டணுமாம்மா. அப்போ வந்து வண்டி வந்து பேலன்ஸ் ஆகி கரெக்டாக போகும் அப்படின்னு தாத்தா சொன்னார். எப்போதுமே நான் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மழை சமயத்தில் போட்டு போயிட்டு இருக்கும்போது நான் பார்ப்பேன், அந்த குச்சியை வச்சு ஒரு ஊனி போவாங்க.